So good evening to all. I think the slide is visible. The slide is visible இருக்கா இராது சொல்லுங்க. Sir, visible, sir. Visible, sir. Visible. Okay. So ஏதாவது நியூ டாபிக் ஐ திங்க் இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி இருக்கும். ஓகே, மீடியெல்லாம் டிஸ்கஷன் பண்ணது. ஓகே, டிஸ்கஷன் ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணது கேட்க வேண்டாம். ஓகேவா? ஸோ நியூ டாபிக்னா ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி இஸ் நியூ டாபிக். ஓகேவா? சார் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கும். இது முடிச்சுட்டு அடுத்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ல என்ன டவுட் இருந்தால் பார்க்கலாம். Question number 20, sir. Yeah. Question number 20. Sir. Question number yes. சொல்லுங்க. Answer one லைக்கும் வரும் இல்ல sir. Answer? Answer A ஆப்ஷன் கொடுத்திருக்கீங்க சார். அதுல செகண்டும் வந்து மேட்ச் ஆகல சார். 2E 4Z 6E மேட்ச் ஆகல. நீங்க கேக்குறது கரெக்ட், பட் அது மைனர் ப்ராடக்ட். சோ क्वेश्चन அந்த predominantன்னு ஒரு வேர்ட் இருக்கு பாருங்க. This is not predominant. ப்ராடக்ட் கிடைக்கும், இது மைனர். என்ன காரணம் why it is minor photochemical அப்படின்னா, இந்த லோப் இப்படி இருக்கும் பாத்தீங்களா, இந்த 4n+2ல லோப் பாத்தீங்கன்னா ரெண்டு ஆல்வேஸ் நம்ம லோப் இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு பிளஸ், இது பிளஸ் மைனஸ், இந்த ரெண்டும் வந்து பிளஸ் மைனஸ் இருக்கும். ஓகேவா? இப்ப டிஸ் தெர்மல் அப்படின்னு வரும்பொழுது இந்த லோப் ரொட்டேஷன் இருக்கு இல்லையா, டிஸ்னா ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன் ரொட்டேட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படி ரொட்டேட் பண்ணும், இது இப்படி ரொட்டேட் பண்ணும். அப்ப அது லோ பாருங்க, இது இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இங்க மைனஸ் இங்க பிளஸ் ஆயிடும். அது போல இது பிளஸ் இது மைனஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் சிமெட்ரி அலௌடு. லோப் ரெண்டு இருக்கிறது வந்து சிமெட்ரி அலௌடு. இதே நீங்க இதை போட்டோ கெமிக்கலா பண்ணும் பொழுது யூ ஹேவ் டு டூ கான் ரொட்டேஷன். கான் ரொட்டேஷன் என்னது, ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ரொட்டேட் பண்றீங்கன்னா அதுவும் இப்படி ரொட்டேட் பண்ணணும். அப்ப இருக்கிற மாதிரி ரொட்டேட் பண்ணி பாருங்க. இது கால்ஸ் பிளஸ் இங்க இருக்கும், இதையும் இப்படி ரொட்டேட் பண்ணீங்கன்னா மைனஸ் அண்ட் பிளஸ் இஸ் ஆப்போசிட் சிமெட்ரி, ஆன்டி சிமெட்ரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார்பிடன். ஓகே, அல்லது மைனர் ப்ராடக்ட் இருக்கு. Question number 35, sir. உட்காந்துக்கிறேன். கம்ஃபர்டபுளாவே இல்ல.
சார் Yes. சார் அது எக்ஸிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணல அது புரியலமா? புரியல சார் எனக்கு. அது அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஃபிக்ஸ் பண்ணது எனக்கு புரியல சார் அது. Wait a minute. So allyl vinyl ether undergo 3,3 rearrangement. இந்த இதுங்க வந்த உடனே இதுக்கு போயிடும். அவ்வளவுதான். நேரா மார்க் போட்டு பாருங்க. இது போனா அது கீட்டோ குரூப், இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆயிடும், நியூ பாண்ட். Yes, sir. Thank you, sir. So we can say 1, 2, 3, 3,3. 1, 2, 3. Okay, 1, 2, 3. So 3,3 sigma 2. Okay, any other doubt on this page? Sir, question number 13, sir. 30. 30. Sir, Yeah, it's a, எல்லா ரீஅரேஞ்ச்மெண்ட் மீன்ஸ் சார் எப்படி இந்த 1,3 3,3 நம்ம நம்பரிங் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கணுமாங்க சார் இல்ல அது எப்படின்னு தெரியலங்க சார் நம்பரிங் கொடுக்கறது மாதிரி எப்படின்னு தெரியலங்க சார். இல்ல நீங்க எங்க பாண்ட் பிரேக் ஆகுது பாருங்க, இங்க பிரேக் ஆகுது. So 1, 2, 3. 1, 2, 3 யூனிஃபார்மா இருக்கு. ஸோ பிகாஸ் இங்க தானே சிக்மா பாண்ட் பிரேக் ஆகுது. 3,3. எஸ் சார். எஸ். எல்லா எந்த ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட்னாலும் எங்க பிரேக் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம நம்பரிங் கொடுக்குறோமாங்க சார். ஆமா. அது சிக்மா 2 ஒரு சிக்மா பாண்ட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். சிமெட்ரிக்கலா இருந்துச்சுன்னா 3,3 இருக்கும், இல்லைன்னா 5,5 இருக்கும், 7,7 இருக்கும். இதெல்லாம் சிமெட்ரிக்கல் இல்லாத தான் நம்ம 1,3 2,3 அந்த மாதிரி சொல்றதெல்லாம் சிமெட்ரிக்கல். ஓகேங்க சார். ஓகேங்க. சிமெட்ரிக்கல். ஓகேங்க சார். தேங்க்யூ சார் 36 கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். Sir, question number 36. Question 30. கான்ரோட்டேட்டரி டிஸ்ரோட்டேட்டரி இந்த இடத்துல எப்படி சார் மென்ஷன் பண்றது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது பாருங்க, இது வந்து இந்த காம்பவுண்ட் வந்து இப்படி கொடுத்து, இது வந்து ஒரு 1,3 பீட்டா டை. நமக்கு தேவை இட்ஸ் 1,3 பீட்டா டை இல்லையா? 1,3 பீட்டா டை இல்ல, இந்த பாண்ட் வந்து சிக்மா பாண்ட். அப்ப சிக்மா பாண்ட்னா ஃப்ரீ ரொட்டேஷன் இஸ் தேர். அப்ப நீங்க அப்போ ஒரு டைரக்ஷன்ல மாத்திக்கங்க. அப்போ ஒரு டைரக்ஷன்ல மாத்தினீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க, ஃப்ரீ ரொட்டேஷன்னா வந்துச்சா? அப்ப நமக்கு எலக்ட்ரோசைக்ளிக் ரியாக்ஷன்றது என்னது? கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட். அப்ப இந்த போர்ஷன் மட்டும்தான், இந்த போர்ஷன்ல தான் எலக்ட்ரோசைக்ளைசேஷன் நடக்கும் இல்லையா? அப்ப நம்ம படிச்சிருக்கோம் கிளாஸ்ல ஆல்ரெடி. பாருங்க, இதுதான் இந்த 1,3 பீட்டா டை. இது என்ன ஆகும்? இந்த பாண்டுங்க போயிட்டு இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆயிடுச்சுன்னா சைக்ளோபியூட்டின் இப்படி வந்திருக்கும் இல்லையா? இப்ப அந்த இடத்துல பாருங்க சைக்ளோபியூட்டின் இருக்கு. இந்த போர்ஷன் பாருங்க சைக்ளோபியூட்டின், 2 ரிங் இருக்கு, சைக்ளோபியூட்டின். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஸ்டம் நம்ம என்ன பண்ணா கிடைக்கும்? 4π சிஸ்டம், 4π எலக்ட்ரான் சிஸ்டம். 4n எலக்ட்ரான் இருக்கக்கூடியது. வாட் இஸ் தட்? இட்ஸ் a thermal. இங்க வரக்கூடிய பாருங்க ரெண்டுமே சிஸ்ல இருக்கு. இந்த பொசிஷன் பாருங்க, இது ரெண்டுமே சிஸ் ரொட்டேஷன்ல இருக்கு. ரெண்டுமே சிஸ்ஸா இருக்கு இல்லையா? அப்ப 4π சிஸ்டமா இருந்துச்சுன்னா போட்டோ கெமிக்கல்ல என்ன பண்ணணும் இல்லையா? 4n thermal conrotation, photochemical disrotation. Yeah, photochemical disrotation. The following is open chain. 47. What is? Sir, 40, sir. Yeah,
which is thermally allowed ன்னு கேட்டிருக்காங்க. தெர்மலினா 1 2 தெர்மல்னா என்னது, which is called disorder reaction. Disorder reaction ன்றது 4+2 இல்லையா, 4+2. அப்ப 4+2னா ரெண்டுமே எப்படி இருக்கணும்னா ரெண்டுமே ஒரே சிமெட்ரியா அப்படி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி இருக்குன்னா இது 4 சிஸ்டம், இது 2π எலக்ட்ரான் சிஸ்டம் இல்லையா, ரெண்டும் அப்படியே மேட்ச் ஆகணும். இது இப்படி மேற்படணும், இப்படி மேற்படணும். So therefore S means symmetry or suprafacial சொல்றோம். Symmetry or suprafacial சொல்றோம். ஓகேவா? அப்ப சேம் இதுவும் ரெண்டும் நேர்பொருந்தணும், அப்படியே நேர்பொருள். ஏன்னா இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகாது, டிரான்சிஸ்டேட் ஃபார்ம் ஆகாது, கன்சர்டட் ரியாக்ஷன். அப்ப இந்த சுப்ராஃபேசியல்னா சேம் சிமெட்ரி தான். சிமெட்ரி, இதுவும் சிமெட்ரி, சேம் சிமெட்ரி. அப்ப ஒன்னு வந்து 2π எலக்ட்ரான், இன்னொன்னு வந்து 4π எலக்ட்ரான். ஓகே, இதுதான் அந்த 2π 4π தான் மேல சூப்பர்ஸ்கிரிப்ட்ல கொடுத்திருக்கு. ஹலோ ஹலோ Sir, 47. ஓகே 47. உங்களுக்கு கிளாஸ் நடத்தினா பாட்டன் நடத்தணுமா? யாருக்காவது பாட்டன்? Yes, sir. ஓகே. பாட்டன் ரியாக்ஷன்றது என்னது, மெத்தில் குரூப் வந்து ஆல்டிஹைடா மாறுறது இல்லையா, மெத்தில் குரூப் ஆல்டிஹைடா மாறுது. ஸோ என்ன பொசிஷன்ல இருக்கணும், டெல்டா பொசிஷன்ல இருக்கணும். சாரி, ஓகேவா, டெல்டா பொசிஷன், ஓஹுக்கு டெல்டா பொசிஷன்ல இருக்கணும். ஸோ இட்ஸ் ஆல்ஃபா, இட்ஸ் பீட்டா, இட்ஸ் காமா, இட்ஸ் டெல்டா. ஓகே, அப்ப டெல்டால இருக்கக்கூடிய மெத்தில் குரூப், திஸ் இஸ் a மெத்தில் குரூப். இந்த மெத்தில் குரூப் வந்து ஆல்டிஹைடா மாறுது. ஸோ திஸ் a பாட்டன் ரியாக்ஷன். Sir, question number. Hello? Sir, question number 40. Hello, sir. 40? Sir, 40 suprafacial பத்தி சொல்லுங்களே sir. Yeah. ஆண்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இல்ல ஆண்ட்ரான்றது எக்ஸாம்பிள் எல்லாம் கிடையாது. ஆண்ட்ரால இருந்து அப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்காது. இப்படி இருந்தா தான் ரியாக்ஷன் நடக்கும். அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். ஆண்ட்ரான்னு உனக்கு ஆண்ட்ராஃபேஸ் இப்ப என்னன்னா ரெண்டு மேற்பு இருந்தது, அதாவது ஒரு லோப் இருக்கு அப்படின்னா, இப்ப இதனுடைய இது ஒரு லோப் இருக்கு, இது பிளஸ், இதோடைய ஒரு லோப், இது அப்ப இதனுடைய லோப் பாருங்க, இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். அப்படியே இது வந்து பிக்ஸ் பண்ணும்போது இந்த இதுவும் இப்படி பிக்ஸ் ஆச்சுன்னா இது சிமெட்ரி சூப்பர்வைசர். சப்போஸ் இதுக்கு பதிலாக ஒரு லோ பாருங்க, இப்படி பிளஸ், இது மைனஸ், இந்த டபுள் பாண்ட் இருக்கு, இன்னொரு லோ, இது மைனஸ், இது பிளஸ்ன்னா இந்த மைனஸை கொண்டு வந்து நேர்பொருந்தாது. ஓகேவா? ஏர் சிமெட்ரி, ஏர் சிமெட்ரி, தட்ஸ் கால்ட் ஆண்ட்ராஃபேசியல். இப்படிதான் நடக்காதுன்னு அர்த்தம். அப்ப ரெண்டுமே சேம் சிமெட்ரி இருக்கணும். இட்ஸ் ஜஸ்ட் லைக் கப்ளிங் பண்றது போல. ஓகே சார், थैंक यू சார். Sir, question number 42, sir. Sir, 42ல வந்து 42ல சார் செகண்ட் ஒன் வந்து நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க சார், அது மாதிரி ப்ராடக்ட் வந்து 1,3-butadiene கன்சிடர் பண்ணிக்கணுமாங்க சார்? இல்லம்மா, இது சிஸ்டம் பாருங்க, 4n சிஸ்டம். 1,3-butadiene மாதிரி தான் 4n சிஸ்டம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஓகேங்க சார், செகண்ட் ஒன் ஏதாங்க சார் டவுட்டுங்க சார் இதுல? செகண்ட் ஒன்னு ஓபன் பண்ண பிறகு என்ன வருமோ அதுதான் பார்க்கணும். செகண்ட் ஒன்னு ஓபன் பண்ண பிறகு இப்ப இது வந்து இட்ஸ் லைக் ஓபன் சிஸ்டம் போலதான். ஓகே, ஏன்னா கான்ஜுகேட்டட் பாருங்க, கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் பொறுத்த வரைக்கும் ஓபன் சிஸ்டம். இங்க இது போல. அப்ப இது கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் பொறுத்த வரைக்கும் இது ஓபன் சிஸ்டம்னா அப்ப இட்ஸ் கால்ட் 4n+2. ஓகே, ஏன்னா அடுத்தது பாருங்க, ப்ராடக்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா, ப்ராடக்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த ஒரு ஹைட்ரஜனும் இந்த இடத்துலயும் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப 4n+2ன்னா 4n தெர்மல் கான் ரொட்டேஷன், 4 போட்டோகெமிக்கல் டிஸ்ரோட்டேஷன்னா இங்க வந்து கான் ரொட்டேஷன், ரைட்டா? 4n சிஸ்டம் கான் ரொட்டேஷன். அப்ப கான் ரொட்டேஷன்னா இது பாருங்க, இப்ப சைக்கிளைசேஷன் பண்றது இப்படி இங்க வந்துடும், இந்த பாண்டுங்க ஷிஃப்ட் ஆகிடும், இந்த பாண்டுங்க போயிடும்.
அப்ப இந்த பாண்ட் க்ளோஸ் ஆயிடும். ஓகே, தட் இஸ் த பாண்ட். ஓகேவா? இப்போ கான் ரொட்டேஷன் பொழுது இந்த ரெண்டு மெத்தில் அங்கே இருக்கு. இந்த ஹைட்ரஜன் ஒன்னு இந்த டைரக்ஷன் ரொட்டேட் பண்றீங்க, இன்னொன்னு அதே போல எப்படி பண்றது, ரெண்டும் அப்படி பண்ணும்போது அப்ப ஒன்னு மேல ஒன்னு கீழே வந்துடும், ஒன்னு மேல ஒன்னு கீழே வந்துடும். தட் இஸ் வி கால் இட்ஸ் இந்த பொசிஷன் டிரான்ஸ். இது பாருங்க, இந்த ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் வேற வேற, ஒன்னு டேஷ் லைன் ஒரு டார்க் லைன். ஓகேவா? ஓகேங்க சார். அது பாருங்க, இது பாருங்க, டிஸ் இருக்கா? எஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல டிஸ், செகண்ட் கேஸ் கான் ரொட்டேஷன். என்ன ரொட்டேஷன் பண்ணா இது வரும். நீங்க கான் ரொட்டேஷன் பண்ணாதான் ரெண்டு ஹைட்ரஜனும் வேற வேற ஆப்போசிட்ல போகணும். ஏன்னா ரெண்டும் பாருங்க, இந்த ஆரோ மார்க் கான் ரொட்டேஷன்னா இப்படி பண்ணணும், இதுவும் இப்படி பண்ணணும். ஒரே பக்கம் ஹைட்ரஜன் ஒன்னு மேலுக்கு ஒன்னு கீழே போயிடும். இதே டிஸ் ரொட்டேஷன் பண்ணீங்கன்னா ரெண்டும் ஒரே பக்கமா வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டிரான்ஸ் பதிலா சிஸ் ஹைட்ரஜனாக இருக்கும். ஓகேங்க சார். Any other doubt? சார் நாரிஸ் டைப் 2ல 2 கெப்டனோன் வந்து அண்டர்கோ பண்ணா என்னங்க சார் ப்ராடக்ட் வரும்? 2 ஹெப்டனோனமா? ஆமாங்க சார், 2 கெப்டனோன். இல்லம்மா, நீங்க எதுவா இருந்தாலும் சரி, ஹெப்டனோன் உங்களுக்கு கிளாஸ்லயே நான் நடத்திருப்பேன். உங்களுக்கு ஒரு மெத்தில் குரூப் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளவுதான். இது இருக்குன்னா 2 3 4 5 6 7 அவ்வளவுதான். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 அவ்வளவுதான். உங்களுக்கு தேவை என்னது, ஹைட்ரஜன் வந்து காமா ஹைட்ரஜன் வேணும் இல்லையா? ஆல்பா பீட்டா அண்ட் காமா ஹைட்ரஜன் அவ்வளவுதான். சோ இதுதான். மற்றபடி உங்களுக்கு அந்த ஆல்பா பீட்டாலே பாண்ட் பிரேக் ஆயிடும் இல்லையா? ஆல்பா பீட்டால பாண்ட் பிரேக் ஆயிடும், மீதி இருக்கிறதுல டபுள் பாண்ட் கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ யூ வில் கெட் திஸ் ஒன். திஸ் இஸ் த ப்ராடக்ட். 1 பியூட்டின் 1 2 3 4 ப்ரோபீன் பதிலா பியூட்டின் கிடைக்கும், அவ்வளவுதான். ஒரு கார்பன் கம்மியா இருந்தா ப்ரோபீன் கிடைக்கும், ரைட்டா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். 1 2 3 4 அவ்வளவுதான். ஸோ எத்தனை கார்பன் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் அடுத்தடுத்தது. சப்போஸ் இன்னொரு கார்பன் எக்ஸ்ட்ரா இருந்தா 1 பென்டீன் கிடைக்கும், அவ்வளவுதான். ஓகேங்க சார். ஓகேங்க சார். நமக்கு ரெண்டு இந்த கொஸ்டின் நம்பர் 50 பாத்தீங்கன்னா நாரிஸ் டைப் 2. ஏன் நாரிஸ் டைப் 2ன்னா, நமக்கு ரெண்டு ப்ராடக்ட் நான் நடத்தும் போது சொல்லியிருப்பேன், ஒன்னு மைனர் ஒன்னு மேஜர். இங்க மேஜர் கொடுக்கல. இது வந்து 1,4 பைராடிக்கல் சொன்னோம் இல்லையா? சைக்ளோ பியூட்டனோன் டெரிவேட்டிவ்னு நடத்தியிருப்பேன் உங்களுக்கு இல்லையா? ஸோ அதுதான் அந்த ப்ராடக்ட். Okay, any other doubt? In the photochemistry, no doubt. Okay. So if no doubt, I will move to another topic. So I think practice question 3ல பெரிய டவுட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆல்ரெடி எல்லாமே டிஸ்கஷன் பண்ண டாபிக். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பேன். பட் எல்லாமே நோட்ஸ்ல இருக்க கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ டவுட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ஆல்சோ. Doubt இருக்கா? practice question 3. I think எல்லாத்துக்கும் ஆன்சர் நோட். Question number 51 sir. 51.
சார் இதுல ஸ்டார்ச் வந்து ஹைட்ராலிசிஸ் பண்ணா குளுக்கோஸ் தான் சார் கிடைக்கும். ஏயா ஆக்சுவலா சப்போஸ் குளுக்கோஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க குளுக்கோஸ் ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின்ல மால்டோஸ் கொடுத்துருக்கு. ஒருவேளை குளுக்கோஸ் அப்படின்னா குளுக்கோஸ் மட்டும் அந்த மாதிரி ஆப்ஷன் இங்க கொடுக்கல. ஏன்னா இந்த மால்டோஸ் ஃபர்தரா மால்டோஸ் உருவாகி மால்டோஸ் என்ன ஆகும், மால்டோஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணா கிடைக்கும், குளுக்கோஸா மாறிடும். அவ்வளவுதான். அதுக்காக கொஸ்டின் இருக்கு, அதனால அப்படி கொடுத்துருக்கேன். சார் இப்போ ஆப்ஷன்ல வந்து குளுக்கோஸ் ஒரு ஆப்ஷன் தனியா இருந்து பி வந்து மால்டோஸ் அண்ட் குளுக்கோஸ் ரெண்டு இருந்துன்னா எதையும் சார் செலக்ட் பண்றது? குளுக்கோஸ் தான் சூஸ் பண்ணணும். குளுக்கோஸ் தான் ஃபைனலா நமக்கு கிடைக்கக்கூடிய. அது என்னன்னா அது வந்து ஹைட்ராலிசிஸ்ன்றது நீரால பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் பொழுது குளுக்கோஸ் கிடைக்குது. கூடவே என்ன டைசாக்கரைடு கிடைக்குது. குளுக்கோஸ்ன்றது மோனோசாக்கரைட்ல வந்தது. டைசாக்கரைடு மால்டோஸ் கொஞ்சம் திரும்ப அது பிரேக் ஆகும் இல்லையா? சோ பாண்ட் பிரேக் பண்றதுக்கு டைம் தான், வேற ஒண்ணும் இல்ல. பாண்ட் பிரேக் பண்ற டைம் தான். சோ ஒரு பாலிசாக்கரைடு வந்து பிரேக் ஆகுது. அப்படி பிரேக் ஆகும்போது ஒரு டைசாக்கரைடு ஒரு மோனோசாக்கரைடு இருக்குது. திரும்ப அந்த டைசாக்கரைடு ஃபர்தரா பிரேக் ஆனா உங்களுக்கு மோனோசாக்கரைடு. பட் அல்டிமேட்லி இட்ஸ் குளுக்கோஸ். ஓகேங்க சார். சார் क्वेश्चन நம்பர் 66 டவுட்ங்க சார். இது ஒரு சின்ன கரெக்ஷன். ஓகே, क्वेश्चनல ஆந்தோசயனின் இது வரணும். ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துட்டேன். ரெண்டுமே ஒரே. எஸ் சார், எஸ் சார். ஆந்தோசயனின் மேல வந்து ஆந்தோசயனின் ஓகேங்க. ஹைட்ராலிசிஸ் எஸ். கொஞ்சம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் ஃபியூட் இது கொஞ்சம் கூடுதலா கொடுத்துருக்காங்க. which one சார் 42ல சார். yes சார் அது குவாலிட்டி பண்ணுங்க சார். யா ரெண்டுமே வரும். நான் குறிக்க மாட்டேன். ஓகேங்க சார். ரெண்டுமே வரும். ஸோ நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு பிடிஎஃப்ல வச்சு டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். அதை காட்டிலும் இப்போ இருக்கிற மெட்டீரியல் வந்து மோர் தென் சஃபிஷியன்ட். அது நிறைய விஷயம் இருக்கு, கூடுதலா இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அடிஷ்னலா இருக்கும். எக்ஸாக்ட் சிலபஸ் 49 சார். மால்டோஸ் contains 2 units of. யா, அது என்ன டவுட் உங்களுக்கு சார்? அதுல டி பிளஸ் மைனஸ் அதுதான் சார் டவுட். அது எப்படிங்க சார்? டினா டெக்ஸ்ட்ரோரோட்டரி, பிளஸ் மைனஸ் அது என்ன சார் இண்டிகேட் பண்ணுறது தெரியலங்க சார். அது உங்களுக்கு கிளாஸ் நோட்ஸ்ல இருக்கேனே, மென்ஷன் பண்ணிருக்கேனே. கிளாஸ் நோட்ஸ்ல பிளஸ் மைனஸ்ன்றது மட்டும்தான், பிளஸ் மைனஸ்ன்றது மட்டும்தான் ரொட்டேஷன் லீவோவோ டெக்ஸ்ட்ரோன்றது. டிங்கிறது எல்லாமே அந்த டி சீரீஸ். ஓகே, ஃப்ரக்டோஸும் டில வரும். ஓகேவா? ஃப்ரக்டோஸும் டில வரும். பட் அந்த உள்ள சிம்பிள் மட்டும் மைனஸ்ல வரும். லீவ் இட்ஸ் a கான்ஃபிகரேஷன். ஆரம்ப காலத்துல ஆர்எஸ் ரொட்டேஷன் வரதுக்கு முன்னாடி அது பயன்படுத்தினது. டியும் டி சீரீஸ்ங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் டெக்ஸ்ட்ரோ இல்லையா? டி சீரீஸ்ன்றது ஜென்ரலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. வாட் இஸ் கால்டு, எப்படி தீரியோ எரித்ரோ அதெல்லாம் வரும் பொழுது டி அண்ட் எல் இது மட்டும் தான் இருந்தது வகைப்பாடு. அதுக்கப்புறம் ஆர்எஸ் இதெல்லாம் வந்துச்சு. உள்ள இருக்கக்கூடிய பிளஸும் மைனஸ் மட்டும்தான் ஒளி சுழற்சி அது குறிக்கக்கூடியது. ஓகேவா? டின்றது ஒரு சீரீஸ் ஆஃப் காம்பவுண்டுக்கு டி. அவ்வளவுதான் கான்ஃபிகரேஷன். ஓகே சார். சார் 76 சார். 76 யா. இது ஒரு எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். இஸ் ரியாக்ஷன் பேர் வில்ஸ்மேயர் ரியாக்ஷன். ஓகே, ஸோ நிறைய ரியாக்ஷன் நம்ம பார்த்துருப்போம் இண்டோல்ல. ஒன் ஆஃப் த ரியாக்ஷன் வில்ஸ்மேயர் என்னன்னா ஆல்டிகைட் வந்து ப்ராடக்ட்ல இருக்கும் ஒரு எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, அப்போ திஸ் இஸ் எலக்ட்ரோஃபைல். ஆல்டிகைட் இஸ் எலக்ட்ரோஃபைல். ஸோ இண்டோர்ல நடக்கூடிய எல்லா வினையும் எங்க நடக்கும்? தேர்ட் பொசிஷன் இல்லையா? 1 2 3.
ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அடிஷனலா படிக்கக்கூடியது வழக்கமா இதுக்கு முன்னாடி நீங்க படிச்சது காட்டிலும் கூடுதல் என்ன ரெட்ரோ அனாலிசிஸ் ஒன்று வருது, ஆர்கானிக் போட்டோ கெமிஸ்ட்ரி ஒன்று வருது. ஓகே, அண்டு வெரி ஸ்மால் டாபிக் இஸ் லிபிட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ். அவ்வளோதான், மற்றதெல்லாம் ஏற்கனவே நீங்க படிச்சுதான். ஓகே, ஸோ டெஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னைக்கு டெஸ்ட் சொல்லியிருக்கேன்? ஃப்ரைடேங்க சார். ஃப்ரைடே டு சண்டே நிறைய நாள் இருக்கு. இந்த யூனிட் படிக்கும்போது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி படிக்க வேண்டாம். ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து நியூ சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்து யூனிட் இப்போ 7ல இருக்கு, திரும்ப யூனிட் 9ல இருக்கு, திரும்ப யூனிட் 3ல இருக்கு. ஸோ 3 இடத்துல ஸ்பெக்ட்ரோஸ்கோபி இருக்கு. ஸோ எல்லா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் கம்பைண்டா நான் யூனிட் 9ல ஆட் பண்ணி அங்க கொஸ்டின் ஆன்சர் கொடுப்பேன். ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அதே போல யூனிட் 9ல தான் அது டெஸ்ட் வைப்பேன். அதனால ஸ்பெக்ட்ரோஸ்கோபி தவிர்த்து மற்றதெல்லாம் படிங்க. ஸோ ஃப்ரைடேல இருந்து நீங்க சண்டே வரைக்கும் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஃப்ரைடே கொஸ்டின் அப்லோட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ டெஸ்ட் நீங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாள் படிங்களா. ஸோ உங்களுக்கு கிளாஸ் வந்து நான் மண்டே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த யூனிட் 1. ஸோ யூனிட் 1ல ஏற்கனவே நடத்துனது இல்லாம மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் இருக்கு, கொஞ்சம் என்னென்ன புது டாபிக் இருக்கோ அது மட்டும், பட் குறைவான டாபிக் தான் புதுசு இருக்கும். அது போல இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்கு, குறைவான டாபிக் தான். எது டவுட் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். see you later. சார் சார் ஓல்டு சிலபஸ்ல செகண்ட் யூனிட் இருக்குல்ல சார்? எஸ் சார் அதுல அசிமெட்ரிக் சிந்தசிஸ், அப்புறம் இந்த ஆப்டிகல் பியூரிட்டி, ஸ்டீரியோ செலக்டிவ் ஸ்பெசிபிக், இது 3 மட்டும் இருக்குங்களா சார்? இதுலமா யூனிட் 7ல வருதா? இல்ல சார், நம்ம ஓல்டு சிலபஸ்ல செகண்ட் யூனிட் இருக்குல்ல சார்? ஆமாமா சார் அதுல வந்து டாபிக்ஸ் வந்து இதுல இன்க்ளூட் ஆகுறது சார். ஸ்டீரியோ செலக்டிவ் ஸ்பெசிபிக் இன்க்ளூட் ஆகுதா சார்? ஸ்டீரியோ ஸ்பெசிபிக் செலக்டிவ் ஆல்ரெடி போன யூனிட்ல யூனிட் 6ல இருக்காமா. ஓகேங்க சார், ஒருவேளை இதுலயும் அந்த ரீஜோ செலக்டிவ் இதெல்லாம் வர்றதுனால இதெல்லாம் இன்க்ளூட் இல்ல, யூனிட் 6ல இருக்குது. ஓகேங்க சார். இங்க இந்த யூனிட்ல நீங்க படிக்க வேண்டியது அசிமெட்ரிக் சிந்தசிஸ் படிச்சா போதுமானது. இந்த கைரல் கேட்டலிஸ்ட், கைரல் ரீஏஜென்ட் அந்த மாதிரி டாபிக், அப்புறம் கைரல் ஆக்சிலரிஸ், ஆப்டிகல் பியூரிட்டி, அவ்வளவுதான். வேற எது? ஓகேங்க சார். அது மட்டும் தான். ஓகேமா, பாப்போம் சார் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எல்லாமே படிக்கணுமாங்க சார்? ஸ்ட்ரக்சர் எல்லாமே பெரிய பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்குது, அது எல்லாமே படிக்கணுமாங்க சார்? சிந்தசிஸ் நிறைய ஸ்டெப் வருதுங்க சார். இல்ல, நீங்க ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் மனப்பாடம் ஸ்ட்ரக்சர்லாம் எழுதி பார்த்தாலும் நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு மைண்டுக்கு வரணும், ஓகே இந்த மாதிரி காம்பவுண்ட் எல்லாம் நைட்ரஜன், டெர்ஷரி நைட்ரஜன் இருக்கிறதா, அல்கலாய்ட்ஸ், ஸ்டீராய்ட்ஸ்னா இந்த ஓன்ல முடியுது, மேபி அது கீட்டோ குரூப் இருக்கக்கூடியது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு மைண்டுக்கு ஒரு வந்து போனா போதும். எக்ஸாக்டா வரைஞ்சி கரெக்டா பாண்டெல்லாம் குறிக்கணும் அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு ஓகே லேனோஸ்டீரெல்லாம் இப்படி இருக்கும், ஸ்பாலின்னா இப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டபுள் பாண்டு, ஓஹெச் குரூப், ஃபீனாலிக்கா, செகண்டரியா, அதெல்லாம் மைண்டுக்குள்ள வரணும். என்ன நியூக்ளியஸ் இருக்கு, ஃபார்பைனா, இண்டோலா, இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கான தவிர மற்றபடி ஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்க ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு உங்களுக்கு மைண்ட் வந்துச்சுன்னா நீங்க அது ரிலேட்டடா எல்லாமே ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா சார்? அதுலயும் அந்த பொசிஷன் எல்லாம் வந்து மெமரி பண்ண முடியாது இல்லைங்க சார்? எத்தனாவது பொசிஷன் டபுள் பாண்ட் இருக்குனால பண்ணிதான் ஆகணும். அது வேற வழி இல்லை. கொஸ்டின்ல நிறைய கேட்டிருக்காங்களே. நீங்க அது கொலஸ்ட்ரால்ல இருக்கிறது ஒரு டபுள் பாண்ட் தான் அதுல இருக்கு. அது அந்த பொசிஷன் ஞாபகத்துக்கு போறீங்க, அவ்வளவுதான். ஃபீனாலிக் ஓஹெச் குரூப் இருக்கிறது நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இல்லையா? அது ஒரு சிரமமான விஷயம் இல்லையா? எல்லாத்துலயும் டபுள் பாண்ட் ஒரு 4-5 டபுள் பாண்ட் இருக்கு அப்படின்னா, ஸ்பாலின் இருக்குன்னா எல்லாத்தையும் பொசிஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இல்லை. ஓகேவா? எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணுமாங்க சார்? தேவையில்லைம்மா. கண்டினியூஸா ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வரதெல்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. எங்கேயாவது ஒரு டபுள் பாண்ட் இருக்கிறது கேட்பாங்க, அவ்வளவுதான். ஓகேங்க சார். சார் இப்ப ரெட்டிகுலின்லங்க சார் என்ன நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆயிருக்குங்க சார்? மார்பின்ல பினான்ட்ரி நியூக்ளியஸ்ங்க சார். ரெட்டிகுலின்லங்க சார்? ரெட்டிகுலின்ல தனியா அது பர்டிகுலரா இந்த நியூக்ளியஸ் இருக்குன்னு இல்ல அதுல. ஓகேங்களா? அந்த மாதிரி தனியா எதுவும் இல்ல. உங்களுக்கு கிளாஸ் பினான்ட்ரி ஆல்கலைன் ஹெட்டிங் போட்டு மார்பின் அப்புறம் ரெட்டிகுலின் கொண்டு வந்தனால ஒருவேளை ரெட்டிகுலின் எக்ஸாக்ட்டா பினான்ட்ரி மாதிரி தெரியாது, பட் அந்த வகையை சேர்ந்தது.
ஓகேங்க சார் ஓகேங்க சார் தேங்க்யூங்க சார். ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எழுதி பார்த்து நீங்க பண்ணணும் அவசியம் இல்லை. பட் உங்களுக்கு மைண்டுக்கு வரணும். ஓகே, ஒரு 3 காம்பவுண்ட் ஸ்டீராய்டு, 3 வந்து அல்கலாய்டு, 3 டெர்ஃபினாய்டு, அப்ப இதோட அமைப்பு இப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சா போதுமானது. அதுல இப்ப கொலஸ்ட்ரால் தான் முக்கியம், அவசியம் இந்த காம்பவுண்ட் முக்கியம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி திரும்ப மாத்தி மாத்தி கொஸ்டின்ஸ் இதுக்குள்ளதான் கேட்டாகணும். இதுக்குள்ள கேட்டும்போது இருக்கிறத கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிச்சு நீங்க படிச்சுட்டு பார்க்காம ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதி பாருங்க. ஓகேவா? வேற வழி இல்லை சார். சிலபஸ் ஹெவி, நிறைய படிக்கணும் எல்லாமே. பட் இது எல்லாருக்கும் காமன் தான். இதுல யார் நல்லா பண்றாங்களா அப்படின்றதான். ஸோ உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க போஸ்டிங் போட்டுட்டு தான் எலெக்ஷன் முன்னாடி போஸ்டிங்கே போட்டுருவாங்க. ஸோ அதனால எக்ஸாம்லாம் நடத்தி கொஞ்சம் ஆர்டர் பண்ணி படிங்க. ஓகேங்க சார். செட் எக்ஸாம் ரிசல்ட் என்ன வரல. அது எப்போ வேணா வரலாம். இப்போதான் எஸ்ஜிடி உடைய இது விட்டுருக்காங்க, ப்ரொஃபஷனல் செலக்டட் கேண்டிடேட் லிஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ மேபி எப்போ வேணா வரலாம், சடனா எப்போ வேணா வரலாம். ஓகே சார். ஆனா அது வந்து லேட் ஆகுறதுக்காக பிஜிடிஆர்பி நோட்டிபிகேஷன்லாம் லேட் ஆகாது இல்லைங்க சார்? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைம்மா, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அது லேட் ஆகுறதுனால அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லேட் ஆகுது, அதான் உண்மை. ஓகேங்க சார். இது லேட் ஆகுச்சுன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் தள்ளி போகுது. இப்போ அவங்க சொன்னபடி ஜூலைன்னு சொன்னாங்க. ஜூலைல கண்டிப்பா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் நடத்த முடியாது. இப்போ என்ன ஜூன் வந்துச்சு, ஜூன்ல பண்ண முடியாது. மேபி ஜூலை தள்ளி போகலாம், ஆகஸ்ட் போகலாம். ஓகேங்க சார். பட் கண்டிப்பா அவங்க எலெக்ஷன் பேஸ் பண்ணி நான் 4 இயர்ஸ் எந்த போஸ்டையும் போடாதனால 2 டிஆர்பி நடத்தி இருக்கணும். அது பண்ணதுனால 100% போஸ்டிங் போட்டுருவாங்க. ஓகேங்க சார். ஓகேம்மா, ஓகே. ஓகே, see you, bye. Good night to all. Thank you, sir. Okay, good night. தேங்க்யூ சார். Welcome, bye.